கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நீங்காத கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் மறுபடியும் வேதத்திலிருந்து சில பகுதிகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, மறுபடியும் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தியானிக்கிற நம்முடைய வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய இதயத்தை திறந்தருளும், எங்களுடைய செவிகளை திறந்தருளும். உடைய வார்த்தைகளை கேட்டு உமக்கு ஏற்றபடி நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலும் நம்முடைய தியானத்திற்காக லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகள் அதன் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகி ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே லேவியர் ஆகமத்தின் புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து பலிகளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக செலுத்துவதின் முன் அடையாளமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த பலிகள் எல்லாம் கிறிஸ்துவை நமக்கு நிழலாட்டமாக நமக்கு முன் கொண்டு வருகிறது. இந்நாட்களிலே நாம் காளைகளையோ ஆடுகளையோ புறாக்களையோ பலியிட வேண்டிய அவசியமில்லை, அதை செலுத்துவதும் இல்லை. ஏனெனில் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயரை ஆக்கியோன் 9ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுள்ள என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஏதேன் தோட்டத்திலே இந்த மனுஷர்களை உண்டாக்கினார் என்று நாம் அறிவோம். அந்த நாட்களிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்றும் அங்கே வேதத்திலே எழுதியிருக்கிறார். இது தினமும் நடக்கிற ஒரு சம்பவமாக காணப்பட்டது. மனுஷி தேவனாகிய கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்தார்கள். அவர்களுக்குள் சமாதானமான ஒரு உறவும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சமயம் மனுஷி கர்த்தருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உறவை இழந்து போனார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று ரோமர் 3:23 சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய
ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாய என்று பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இன்றும் உலக ஜனங்கள் அனைவரும் தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய சத்துருக்களாய்த்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஒரு நெருங்கிய ஐக்கியம் உறவு இல்லை. அதனால்தான் அவருடன் சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடனே ஒப்புரவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாம் காண்கிறோம். சமாதான பலி என்பது நமக்காக கிறிஸ்து தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் தன்னை பலியாக அர்ப்பணித்ததால் அதன் மூலம் அனைவருக்கும் சமாதானம் கிடைத்திருக்கிறது என்பதை தெரிவிக்கிறதாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களிலே பிரதானமாக நாம் இங்கே சொல்லப்படுகிற பெயர்கள் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு அல்லது இளவரசர் என்றெல்லாம் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் காண்கின்றோம். இன்றைய உலகில் காணப்படுகின்ற அரசுகளிடையே, ராஜ்யங்களிடையே, தேசங்களிடையே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசங்களிலே சமாதானம் இல்லை. ஒரு தேசம் மற்றொரு தேசத்திற்கு விரோதமாக எழுந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு உலகில் காணப்படுகிறது. இதுவரை உலகிலே மிகப்பெரிய 2 போர்கள் நடந்திருக்கிறது. இனி 3ஆம் உலகப் போருக்கு உலகம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று தாவீது ஆரோகண சங்கீதத்தின் மூலமாக பாடுகிறார். ஒரு நாட்டிற்குள்ளே மனுஷரிடத்திலே சமாதானம் இல்லாமல் ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளின் பிரச்சனைகளினாலே யுத்தங்களும் சண்டைகளும் போர்களும் தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவைகள்தான் குடும்ப சூழ்நிலைகளிலும் காணப்படுகிறது. இந்த சமாதானம் இல்லாத நிலைமையிலே ஒருவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு பகை உணர்வுகளை வெறுத்து பகை உணர்வுகளை உண்டாக்கி கொண்டு பொறாமைகளும் போட்டிகளும் வன்கண்களும் அந்த சண்டைகளும் ஒவ்வொரு நாட்களிலும் குடும்பங்களிலே ஏற்படுகிறதை நாம் அறிகிறோம். ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாதபடிக்கு சமாதானம் இல்லாத நிலை நம்மிலே காணப்படுகிறது. நம்மை சுற்றிலும் தினமும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். யார் இவர்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருந்ததாகத்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் தண்டனைக்குரியவர்கள், நாம் ஆக்கினைக்குரியவர்கள். நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உறவு இல்லாதிருந்தது, ஒப்புரவு இல்லாதிருந்தது, சமாதானம் இல்லாதிருந்தது. அந்த நிலைமையிலிருந்து நம்மை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து சமாதான பலியாக தன்னை சிலுவையில் அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சமாதானத்தை உண்டாக்கினவர் என்று இதனுடைய அர்த்தம். இது எப்படி நடந்தது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் எபேசிய சபைக்கு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். இயேசு கிறிஸ்து நம்மில் சமாதானம் உண்டாக்கி இருக்கிறார். உங்களிலே சமாதானம் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கிறதா? சபையினுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டா? சமுதாய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டா? சமாதானம் இல்லை என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவில் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். முன்னே அந்நியராயும் துர்க்கணிகள்னாலே மனதிலே சத்துருக்களாயிருந்த
உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். சமாதான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். தேவனுக்கும் நமக்கிடையே இருந்த பகையாகிய தடைச்சுவரை அவருடைய சிலுவை மரணத்தினாலே தகர்த்து விட்டார். இனி நமக்கும் தேவனுக்கும் தூரமில்லை. நாம் அவர் அருகே இருக்கிறோம். அவருடைய செல்ல பிள்ளையாக மாறக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்தி விட்டு அவர் பாதபடி அண்டையில் வந்து அவரை பணிந்து கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று கொலோசியர் 1:20 சொல்கிறது. தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கின கர்த்தர் மனுஷர்களிடையும் ஒப்புரவாக்குதலை உண்டாக்கிவிட்டார். ஏனென்றால் அவர் சமாதான காரணர், சமாதானத்தை உண்டாக்குகிறவர். சமாதானத்தை இயேசு கிறிஸ்து அவர் அறிவிக்கிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 2:17-18 சொல்கிறது. சட்டத்திட்டங்களாய் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த சமாதானத்தினால் நாம் பெற்றிருக்கிற அந்த காரியங்கள் என்ன? தேவனோடு ஒப்புரவாகிறோம். சுவிசேஷத்தினால் சமாதானம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் நீங்கள் இருங்கள். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினால் அறிவித்த அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொண்டீர்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவை தமது சீஷரிடத்தில் அவர் காண்பிக்கும்போது அவர்கள் நடுவிலே அவர் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்து கூறினார். அந்த சமாதானம் நமக்கு உண்டா? அந்த கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வீற்றிருக்கிறாரா? ஆளுகை செய்கிறாரா? சமாதானத்தின் ராஜாவாக, சமாதானத்தின் காரணராக, சமாதானத்தை உண்டாக்க வந்த தேவகுமாரன் நம்முடைய இருதயத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாரா? தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மோடு ஒப்புரவாக்கின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனபடியால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:18-21 சொல்லுகிறது. சமாதான பலியில் இதுதான் நமக்கு நடந்திருக்கிறது. மாசற்ற, பழுதற்ற, குறைவற்ற, பரிசுத்தமான தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து நமக்காக சமாதான பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்றே இந்த சமாதானக்காரரை உங்கள் ஆத்மீக மீட்பின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழ தேவனிடம் ஒப்பு கொடுங்கள். இந்த சமாதான பலியை ஸ்தோத்திர பலியோடு இணைத்து லேவியராகமம் புத்தகம் நமக்கு சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துங்கள் என்று லேவியராகமம் 22:29 சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 50:23 சொல்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி ஸ்தோத்திர பலிகளை எப்படி செலுத்த வேண்டும் என்று தன்னுடைய புத்தகத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறான். ஓசியா 14:2 நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்கிறான். 2 உதடுகளையும் 2 காளைகளாக பாவித்து அவைகளை கர்த்தருக்கு
பலியாக செலுத்துவோம் என்று அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய உதடுகள் பாவம் இல்லாமல் பழுதற்றதாக பரிசுத்தமாக இருக்கிறதா, குறைவில்லாமல் இருக்கிறதா, அல்லது அருவருப்புகளை பேசக்கூடிய, அசுத்தங்களை உச்சரிக்கக்கூடிய, அவமானமான காரியங்களை பேசக்கூடிய, வீணான காரியங்களை பேசக்கூடிய உதடுகளாக இருக்கிறதா? பரிசுத்தமாக பழுதற்றதாக பாவம் இல்லாமல் இருந்தால்தானே அவைகளினாலே நாம் கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களை பலிகளையும் செலுத்த முடியும். அசுத்த உதடுகளாய், அது பழுது நிறைந்ததாய், பாவம் உள்ளதாய் இருந்தால் தேவனாய் கர்த்தர் அவ்விதமாக செலுத்தப்படும் பலிகளை அங்கீகரிக்க மாட்டார். நம்முடைய பலிகள் எல்லாம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், ஆராதனைகள் எல்லாம், பாடல்கள் எல்லாம் வீணாகத்தான் இருக்கும். நம்முடைய பலிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? சமான பலிகளாக, ஆண்டவருக்கு உகந்த பலிகளாக இருக்கிறதா? எபிரேயரை ஆக்கியோன் இவ்வாறு சொல்கிறான், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எபிரேயர் 13:15. எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துதலே தேவனுக்கு உகந்ததாகும். ஆகவே தான் தாவீது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு செய்த சகல நன்மைகள், உபகாரங்கள், இவைகளுக்காக அனுதினமும் தேவனாகிய கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இந்த இக்கட்டான சமயங்களிலே நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்தாரே, எந்த வாதைகளும் கொள்ளை நோய்களும் நம்மை அணுகாதபடி நம்மை அரவணைத்து அவருடைய செட்டையின் கீழே பராமரித்தாரே. இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் இந்த நாட்களில் ஏறெடுத்திருக்கிறோமா? கிட்டத்தட்ட 2 மாதங்களாக வீடுகளில் அடைக்கப்பட்டு கிடக்கிறோமே. ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தியிருப்போம் என்று சொன்னால், நம்மை சமாதான பலியாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்திருப்போம் என்று சொன்னால் எவ்வளவு ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டிருப்பார். நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். சமாதானக்காரனர், சமாதானத்தை சுவிசேஷத்தினால் அறிவித்திருக்கிற இந்த இரட்சகர் கிறிஸ்து தரும் மெய்யான சமாதான வாழ்க்கையை இன்றே பெற்று பேரானந்தம் கொள்ளுங்கள். உலகம் தராத சமாதானத்தை தரும் இயேசுவை நம்முடைய இருதயங்களில் ஆட்சி செய்யுமாறு அழையுங்கள். கிறிஸ்து இயேசு தமது இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்ந்திட தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகி சமாதானத்தை அனுசரித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாக கிருபை செய்ய ஆண்டவரை வேண்டி நிற்போம். ஜெபம் செய்வோம். பரமபிதாவே, சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் ராஜனே, சமாதான பிரபுவே, சமாதானக்காரனர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் சுத்திகரித்து எங்களுக்கு மெய் சமாதானம் அருளி, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் என்று நாங்கள் காணும்படி எங்களை ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.